ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் கேட்ட ஒரு ரெசிபி தான். அதான் கேரட் டேட்ஸ் கேக். பார்த்தாலே தெரியும் இது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ரெசிபி அப்படிங்கிறது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே போல் பெர்ஃபெக்டான அவுட்புட் உங்களுக்கும் கிடைக்கும். வீடியோவில் நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இதே போல் பெர்ஃபெக்டாக செய்ய முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சர்க்கரை தானாக மெல்ட் ஆகிற அளவுக்கு அதை அப்படியே விட்டுறணும். இது போல் லைட்டாக லெவல் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுக்கோங்க. அதுவாகவே மெல்ட் ஆகி வந்துடும். நம்ம ப்ளம் கேக் செய்கிறது மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், பாட்டம்லேருந்தே லைட்டாக மெல்ட் ஆகி வருது. இதுக்கு அடுத்ததாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேம்லையே மீடியம் ஃப்ளேம்லையே வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகும். கேரமலில் கசப்பு டேஸ்ட்டும் வந்துடும். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இது செய்யணும். கொஞ்சம் டைம் ஆகும் இது நல்லா மெல்ட் ஆகி வர்றதுக்கு. பட் நம்ம பொறுமையாக தான் இது செய்யணும். இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும். எந்த கிறிஸ்டல்ஸுமே இல்லாமல் நல்லா மெல்ட் ஆன உடனேயே நம்ம இதில் ஹாட் வாட்டர் சேர்த்துடலாம். மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. நல்லா மெல்ட் ஆனால் மட்டுமே போதும். இப்போ இதில் ஹாட் வாட்டர் சேர்த்துடணும். நம்ம சர்க்கரை எடுத்த கப்லேயே ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். நம்ம தண்ணி சேர்க்குறப்போ சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகிருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் கெட்டிப்பட்டுரும். கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அது மெல்ட் ஆகி வந்துடும். இதையுமே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே செய்யுங்க. அந்த கட்டிகளெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி லிக்விடாக வந்த உடனேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேரமல் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் கூட கேக் பெர்ஃபெக்டாக வராது. சர்க்கரை கரைஞ்சி நல்லா லிக்விடாக இருக்கிறப்பவே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கம்பி பதம் போயிடும். கம்பி பதம் போயிடுச்சு அப்படின்னா கேக் ஹார்டாக தான் இருக்கும், நல்லா சாஃப்டாக கிடைக்காது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா லிக்விடாக தான் இருக்குது. இது கூலானதுக்கு அப்புறமா இன்னும் நமக்கு கொஞ்சம் கூட திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் செஞ்சு வச்சதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த ஒர்க்கு பார்க்கணும். நம்ம கேக் பேட்டரில் சேர்க்குறப்போ சூடே இருக்கக்கூடாது இந்த கேரமலில். தென் இன்றைக்கி நான் 1 kgக்கான மெஷர்மெண்ட்டில் தான் இந்த ரெசிபி சொல்லியிருக்கேன். அதுக்கு நான் எடுத்திருக்க டின் பார்த்திங்கன்னா 7 inch அப்புறமா 5 inch. இந்த மெஷர்மெண்ட்டு நீங்கள் ஒரே டின்னில் செய்யணும் அப்படின்னா 8 inch ஸ்கொயர் டின் இல்லைன்னா 9 inch ஸ்கொயர் டின் எடுத்துடலாம். என்கிட்ட ஸ்கொயரில் அந்த சைஸில் டின் இல்லை, ஸோ நான் 2 டின்னாக எடுத்திருக்கேன். தென் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கிராம் மெஷர்மெண்ட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிடலாம். இந்த கேரட் டேட்ஸ் கேக்குக்கு ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம இதில் பட்டை பொடிச்சு அதுலேயுமே தேவையான அளவு சேர்த்துக்கணும். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தென் இது எல்லாமே சேர்த்துட்டு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கணும். பேக்கிங் சோடா சேர்த்துக்க தேவையில்லை. இப்போ இதை ஒரு 3 தடவைக்கு எப்பவும் போல் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சர்க்கரை மெஷர் பண்ணி எடுக்கலாம். ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் ரெண்டையுமே நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. நான் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கல, கண்ட்ரி சுகர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த கேக்குக்கு கரெக்டான ஒரு டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துக்கணும். ஒன்றாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெர்ஃபெக்டாக இருக்காது. ரெண்டையுமே சேர்த்து இது போல் ஒரு தடவை பொடிச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பீட் பண்ணுறப்போ ஈஸியாக பீட் ஆகும். அப்படி இல்லைன்னா இது கரையிறதுக்கு டைம் ஆகும். இப்போ அடுத்ததாக நம்ம கேரட் எடுத்துக்கலாம். கேரட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிரேட்டரில் குட்டியாக இருக்கிற ஹோலில் வச்சு கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ இது போல் நல்லா குட்டியாக கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. டோட்டலாக 150 கிராம் அளவுக்கு துருவின கேரட் எடுத்துக்கோங்க. இது 148 தான் இருக்குது நான் எடுத்திருக்கேது. நீங்கள் 150 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தென் அடுத்ததாக பார்த்திங்கன்னா டேட்ஸ் எடுத்துக்கலாம். டேட்ஸ் இந்த மாதிரி சீட்லெஸ்ன்னு நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி டேட்ஸ் தான் எடுத்துக்கணும். இதையுமே இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இதையும் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து கட் பண்ணிட்டு தான் மெஷர் பண்ணுறேன். ஸோ வந்து சின்ன சின்ன வேரியேஷன் இருக்குது. நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்க போகிறது கேஷ்யூஸ் தான். இதுக்கு நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாம், எது வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. இது போல் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையுமே ஒரு 40 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்தாச்சு. கேரமல் கூட கூலாகி கரெக்டாகவே இருக்குது. இது போல் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா அவனை வந்து 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு டாப் அண்ட் பாட்டம் ராடு ஆன் பண்ணி ப்ரீஹீட்டிங் போட்டதுக்கப்புறமா நம்ம எக்கு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு 3 எக்கு தேவைப்படும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையுமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா கேக்குக்குமே பீட் பண்ணுறது போல தான் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்கோட கலர் மாதிரி இது போல் நல்லா பியூர் ஒயிட்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா சர்க்கரை, அதையுமே சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். அதில் வந்து சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் கூட இருக்கக்கூடாது. நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப எல்லாம் ஃப்ளஃபியாக வராது. ஏன்னா நம்ம எடுத்திருக்க 3 எக்குக்கு இந்த சர்க்கரையோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இது மாதிரி நல்லா ஃப்ளோயிங்காக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் காண்பிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட வந்து அந்த ரிப்பன் மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம பீட்டரை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி கிடையாது இது. ஸோ வந்து இந்த சர்க்கரைக்கு இந்த எக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கணும். இந்த ஆயில் கேரமல் ரெண்டுமே கரெக்டான அளவில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கேக் பேட்ரு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வேறு மில்க்கு வாட்ரு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ வந்து இது கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டான பேட்ரு வந்து நமக்கு கிடைக்கும். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. பீட்ரு ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு லைட்டாக அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ளாரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையுமே இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் பால் சேர்ப்போம் இல்லையா நார்மல் ஸ்பாஞ்சுக்கு, அதே போல் இந்த ஃப்ளாரை வந்து மிக்ஸ் பண்ணுற டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேரமலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதையுமே மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாக போயிடும். ஸோ வந்து ரொம்ப ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இடையிடையாக இந்த கேரமல் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு பேட்ரு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. 1/2 கப்பே கரெக்டான அளவு தான். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலேயும் சேர்த்துக்கக்கூடாது. இப்போ பேட்ரு வந்து ரெடி ஆயாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கேரட், டேட்ஸ், நட்ஸு 3யுமே சேர்த்துக்கணும். இப்போ இது 3யுமே ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது போல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்தா மட்டும்தான் இது இந்த பேட்டரில் எல்லா இடத்துலையுமா இருக்கும். அப்படி இல்லைன்னா இது பாட்டமில் போய் செட்டில் ஆகிக்கும். ஸோ இது போல் நம்ம ஃப்ளார் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஜென்டிலாக லைட்டாக மேலோட்டமாக இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ரொம்ப அழுத்தியெல்லாம் மிக்ஸ் பண்ணவும் கூடாது. அது எல்லா இடத்துலையுமே இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அப்படி 2-3 சுற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுற டைம்லேயுமே லைட்டாக ஹார்டாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே நான் வந்து கொஞ்சமாக அந்த கேரமல் வந்து வச்சுருந்தேன். அதை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ரொம்பலாம் வச்சுருந்து சேர்க்கக்கூடாது. அது வந்து ரொம்ப லூஸாகவும் போயிடும். இது போல் லைட்டாக வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி கொஞ்சமாக மட்டும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வச்சுருந்து ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் பேட்ரு வந்து பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம டின்னில் சேர்த்துக்கலாம். இது வந்து 2 டின்னில் தான் நீங்களும் செய்கிறீங்க அப்படின்னா மெஷர் பண்ண எல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து இந்த டின்னில் ஒரு ஆஃப் போர்ஷன்லேருந்து கொஞ்சம் ஒசந்து இருக்கிற மாதிரி பேட்ரு வந்து சேர்த்துக்கிட்டால் போதும். இது பேக்காகி வரப்போ நமக்கு கரெக்டாகவே இருக்கும். அதுபோல் அடுத்த டின்லையுமே நம்ம பேலன்ஸாக இருக்கிறத சேர்த்துடலாம். இது வந்து நம்ம குச்சி போட்டு லெவல் பண்ணக்கூடாது, ரொம்ப டேப் பண்ணவும் கூடாது. லைட்டாக இது போல் ஷேக் பண்ணிவிட்டு எடுத்தாலே போதும். அப்படி இல்லைன்னா நம்ம சேர்த்துருக்க நட்ஸ் எல்லாமே பாட்டமில் போயிடும்.
இப்போ இதுக்கு மேலே நீங்கள் நட்ஸ் ஏதாச்சும் மேலே வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். நான் வைக்கல. நான் இதில் வந்து எள்ளு சேர்த்துருக்கேன். ஸோ வந்து அதை இப்போவும் சேர்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்லேயே சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து உள்ளாடியே போயிடும் பேக்காய் வர டைமில். ஸோ வந்து இது பாதி அளவுக்கு பேக்கானதுக்கு அப்புறமா தான் நம்ம எள்ளு சேர்க்குறதா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கணும். நீங்கள் நட்ஸ் வைக்கிறீங்கன்னா முன்னாடியே வைக்கலாம். ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம பேட்டர் உள்ளாடி வைப்போம். வச்சதுக்கப்புறமா இது வந்து 50 மினிட்ஸ் வந்து நான் பேக்கிங் டைம் கொடுத்துருக்கேன். டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. 180 கரெக்டாக தான் இருக்கும். தென் நம்ம ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். 25 மினிட்ஸ்க்கு வந்து பாட்டம் ராடு மட்டுமே ஆனில் இருந்தால் போதும். டாப் ராடு கொடுக்க தேவையில்லை. இந்த 25 மினிட்ஸ்லேயே நமக்கு இந்த அளவுக்கு கேக் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகி வரும் பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம இதில் வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இப்போ அதே 180 டிகிரி டெம்பரேச்சரில் டாப் அண்ட் பாட்டம் ராடில் மீதி இருக்கிற அந்த 25 மினிட்ஸில் வந்து கேக் வந்து பெர்ஃபெக்டாக பேக் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துடலாம். இப்போ கரெக்டாக வந்து எனக்கு இந்த 50 மினிட்ஸ் வந்து இது பேக் ஆகிறதுக்கு ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட இருக்கிற ஓடிஜிக்கு ஏற்ற மாதிரி சம்டைம் வந்து வேரியேஷன் ஆகலாம் டைமு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பேக் ஆகலை அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை முன்னாடியே பேக் ஆகிடுச்சுன்னா கூட வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்ததுக்கப்புறமா நல்லா கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம டிமோட் பண்ணணும். நீங்கள் வேணும்னா இந்த சைடில் கூட பட்டர் பேப்பர் கூட போட்டு நீங்கள் பேக் பண்ண வைக்கலாம். நான் வந்து போடலை. ஸோ வந்து நல்லா கூலானதுக்கு அப்புறமா தான் நம்ம அதை டிமோட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த கேக்கோட வெயிட்டை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 7 இன்ச் டின்னில் வச்ச கேக் வந்து வெயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த பிளேட்டோட வெயிட் எல்லாமே டேர் பண்ணதுக்கப்புறமா தான் நான் கேக் வைக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. பாருங்கள் 691 690 அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 5 இன்ச் டின்னில் வச்சது. இப்போ டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா 1 kgக்கு 6 மில்லிகிராம் அளவுக்கு தான் கம்மியாக இருக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செய்கிறப்போ நான் சொல்லியிருக்கேன், அதாவது நான் எடுத்த மெஷர்மெண்ட்டை விடையும் நான் வந்து கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி செய்கிறப்போ உங்களுக்கு கரெக்டாகவே தான் வரும். தென் நமக்கு எந்த மாதிரி ஷேப்புக்கு வேணுமோ அதை கட் பண்ணி எடுக்கலாம். கேரட் டேட்ஸ் கேக்கை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி பீசஸாக தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு 7 இன்ச் டின்னில் பண்ணதை இது போல் 2ஆக டிவைட் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக போட்டு எடுத்திருக்கேன். 5 இன்ச் டின்னில் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமான ஷேப்லேயே நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நிஜமாகவே இந்த கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேக் வந்து கட் பண்ணுற டைமில் நல்லா கூலானதுக்கு அப்புறமா தான் கட் பண்ணணும். சூடு இருக்கக்கூடாது. சூடு இருந்தாலே கேக் வந்து உதிரியாக போயிடும். நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ வந்து கண்டிப்பாக நல்லா கூலானதுக்கு அப்புறமா நல்லா ஷார்ப்பான நைஃப் வச்சு தான் கட் பண்ணி எடுக்கணும். நமக்கு பெர்ஃபெக்டாக இது போல் கட்டாயி கிடைக்கும். இதே நீங்கள் 2 kgயில் பண்ணணும் அப்படின்னா நான் கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே டபுள் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து 2 kgயில் இது போல் 2 டின்லையாக தான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். ஒன்று பார்த்திங்கன்னா 10x8 அப்படிங்கிற ஒரு ரெக்டாங்கிள் டின்னு. அதுக்கு அடுத்ததாக இப்போ யூஸ் பண்ண இதே 7 இன்ச் டின்னு. அந்த 10x8 அப்படிங்கிற அந்த டின்னில் பண்ணதை இது போல் 3 பீசஸாக போட்டதுக்கப்புறமா இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். நார்மலாக இந்த மாதிரி கேக் வந்து இது போல் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம பீசஸாக கொடுக்குறது மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கேக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1 kg வந்து நம்ம 500 ருபீஸுக்கு சேல் பண்ணலாம். இப்போ சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் எத்தனை பீசஸ் அது போடுறீங்களோ அதை வந்து டோட்டல் ப்ரைஸ்லேருந்து அதை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீசஸ்க்கான ரேட்டு கூட கிடைக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் இதில் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். மெஷர்மெண்ட்ஸு ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.